வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, சமீபத்தில் ஒரு தோழி வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அக்கா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் வேலை செய்கிறாங்க. அவங்க வீக்லி ஒன்ஸ் தான் வந்து வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஓவுலேஷன் டைம் இல்லாமல் போகிறதுனாலேயே எனக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்குது. ஓவுலேஷன் டே தவறி நான் மற்ற நாட்களில் வந்து இணை சேர்ந்தால் எனக்கு கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கான விடையும் இன்னும் சில தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். ஒரு பெண் கர்ப்பம் அடையணும் அப்படின்னா கருமுட்டையோடு விந்தணுவும் இணைந்து ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் உருவாகி கருப்பையில் வந்து அட்டாச் ஆன பிறகு தான் ஒரு கர்ப்பம்ங்கிறது வளர வந்து ஆரம்பிக்கும். நம்ம வந்து அந்த கருமுட்டையும் விந்தணுவும் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பையே நம்ம கொடுக்கல அப்படின்னும் பொழுது எப்படி கரு உண்டாகும்? கரெக்டாக ஓவுலேஷன் நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் மட்டும்தான் கரு உண்டாகும். அந்த நாளை நீங்கள் தவற விட்டுடுறீங்க, ஓவுலேஷன் நாளை தவற விட்டுடுறீங்க அப்படின்னா எப்படி கரு உண்டாக முடியும்? ஒரு கருமுட்டை பையிலிருந்து வெளியே வந்து 24 மணி நேரம் நல்ல ஒரு கருவை உண்டாக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும். அதுவும் வந்து அந்த கருமுட்டை ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில். இப்போ நமக்கு கருமுட்டை கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னா ஓவுலேஷன் ஆன ஒரு 5லிருந்து 10 மணி நேரத்திற்குள்ளாரவே அதோடைய தகுதி, அதாவது கரு உண்டாக்கக்கூடிய தகுதியை வந்து படிப்படியாக இழந்துக்கிட்டே வரும். அதனால் ஒரு பெண் கரு உண்டாக தயாராகிறாங்க அப்படின்னா ஓவுலேஷன் நேரத்தில் நிச்சயமாக இணைய வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதனால தான் மற்ற நாளை தவற விட்டாலும் இந்த ஒரு நாளை தவற விடக்கூடாது. மற்ற நாளில் நீங்கள் இணையறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் குழந்தை உண்டாகணும் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு கருமுட்டை வெளிப்படுகின்ற அந்த ஓவுலேஷன் நாளில் நிச்சயமாக வந்து சேர்ந்தே தான் ஆகணும். அதே போல் இந்த ஓவுலேஷன் டே எப்போ வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இன்னொரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுடைய பீரியட் சைக்கிள் ரொம்ப ரெகுலராக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பீரியட் சைக்கிள் இப்போ ஒரு 30 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஓவுலேஷன் டே வந்து உங்களுடைய பீரியடான 13வது நாளில் இருந்து 16வது நாட்களுக்குள்ளே நிச்சயமாக வந்து அதில் ஒரு நாளில் வந்து ஓவுலேஷன் நடந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம அப்போ எப்போ நம்ம இணை சேர ஆரம்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஓவுலேஷன் டேலேருந்து முன்னாடி 2 நாள், ஓவுலேஷன் டே முடிஞ்சு அடுத்த 2 நாள், இந்த 5 நாளுமே நம்ம இணைந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கருத்தரிக்க முடியும். சில சமயத்தில் பை சான்ஸ் நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான கருமுட்டையும் ஆரோக்கியமான விந்தணுக்களும் இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் ஓவுலேஷன் நடக்கிற அந்த ஒரு நாள் மட்டும் இணைந்தோம்னா கூட நிச்சயமாக நமக்கு கர்ப்பம் வந்து உண்டாயிரும். ஸோ ஒரு பெண்ணுடைய, அதாவது நல்ல ஆரோக்கியமான உடல் சூடு இல்லாத ஒரு பெண்ணினுடைய கருப்பையில் வந்து ஆண்களுடைய விந்தணுக்கள், அதாவது நல்ல ஆரோக்கியமான விந்தணுக்கள் 72 மணி நேரம் வரைக்குமே நல்ல துடிப்போடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓவுலேஷன் நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் இணை சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய விந்தணுக்கள் வந்து கருமுட்டையை தொலைச்சி கரு உண்டாகிறதுக்கு அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓவுலேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து இணையறீங்க அப்படின்னும் பொழுது கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஸோ ஒரு பெண்ணுக்கு ஓவுலேஷன் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீல் இருக்கும்? முக்கியமாக வந்து அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து லேசாக ஃபீவரிஷாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப டயர்டாலாம் எதுவும் இருக்காது. இப்போ ஃபீவர் வந்தால் நமக்கு வாய் கசக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பாடி டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். 2வது வந்து அடி வயிற்றினுடைய பகுதியில் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் ரொம்ப மைல்டாக லேசாக ஒரு ஊசியில் குத்தின மாதிரி ரொம்ப மெல்லியதாக ஒரு ஷார்ப் பெயின் வந்து சில மணித்துளிகள் இருக்கும். அதாவது சில செகண்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும், ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அடுத்த முக்கியமான சிம்டம்ஸ் வந்து வஜைனல் டிஸ்சார்ஜ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருமுட்டை வெளியே வந்த உடனேயே நம்ம உடல், அதாவது பெண்ணினுடைய உடல் வந்து தானாகவே விந்தணுக்களை வரவேற்கும் விதமாக இந்த ஒரு ஜெல்லை வந்து ரிலீஸ் பண்ணும். எதுக்காகனா விந்தணுக்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ரொம்பவே வேகமாக கருமுட்டையை சென்றடையணும் அப்படின்றதுக்காக பெண்ணினுடைய உடல் வந்து தானாகவே இந்த திரவத்தை வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இந்த திரவம் வந்து முட்டையோட வெள்ளை கரு மாதிரி ரொம்ப கிளியராக இருக்கும். கையில் 2 விரல்களுக்கு நடுவில் நம்ம வச்சு பார்க்கும்பொழுது நல்லா வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஏற்படும் போது உங்களுக்கு ஓவுலேஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த நாள்லேயும் நீங்கள் வந்து இணை சேர்ந்துக்கலாம். ஸோ
ஸோ இந்த சிம்டம்ஸ் வச்சுலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியலக்கா, வேறு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, உங்களுடைய ஓவலேஷன் கிட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போலாம் ஆன்லைன்லேயே வந்து ஓவலேஷன் கிட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கி கரெக்டாக உங்களுடைய பீரியட்லேருந்து ஒரு 15 நாட்களில் நீங்கள் அதை செக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு 13வது நாள்லேருந்து ஒவ்வொரு முறை செக் பண்ணிகிட்டே வாங்க. அதில் ஒரு 4 அல்லது 5 ஸ்ட்ரிப் வந்து இருக்கும். நீங்கள் வாங்குறத பொறுத்து எண்ணிக்கை வந்து வேறுபடும். ஸோ அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் எப்போ 2 லைன் வருதோ அதுதான் உங்களுடைய ஓவலேஷன் டேவாக இருக்கும். அந்த நாளில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னா, சில சமயத்தில் உங்களுக்கு எல்ஹெச் ஹார்மோன் எப்போவுமே வந்து ஹையாகவே இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்ட்ரிப் வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது எப்போவுமே உங்களுக்கு 2 லைன் வரும். ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ்லாம் இல்லை, பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இல்லை, எல்ஹெச்லாம் வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னும் பொழுது ஓவலேஷன் கிட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஓவலேஷன் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஓவலேஷன் நாளில் இணை சேர்ந்தோம்னா கரு உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத தோழிகளும் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.